இன்னைக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். முதல்ல ஐ கட்டுற பீஸ் கட் பண்ணிக்கலாம். அது ஓரத்தில் மடித்து தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டி இது ஒரு 2 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ கையிலலாம் ஜாயின் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்குமே நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ கைக்கும் பத்தலைன்னு கையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஓரத்தில் எம்மிங் பண்ணுறதுக்கு நான் இதில் எம்மிங் பண்ணலை, மடித்து தைச்சிட்றேன் ஓரத்தை. அதே மாதிரி இன்னொரு கையும் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஐப்பட்டி கொக்கிப்பட்டி கை மடித்து தைச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு டாட் பிடிக்கலாம். நான் இதில் வந்து சென்டரில் தான் டாட் பிடிக்க போகிறேன். ஒரு அளவு ப்ளவுஸில் மேலே இருக்கும் இல்லை கீழே இருக்கும், அந்த மாதிரி பார்த்து அதே மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். கீழே இருக்கிற டாட் வந்து நம்ம ப்ளவுஸோட கழுத்து பக்கத்தில் 3/4 இன்ச்சு பக்கத்தில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே டாட் பிடிக்கணும். இந்த 3 டாட்டுக்கும் கேப் வந்து 1.5 to 2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ டாட் பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சென்டர் டாட் பிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து 1.5 இன்ச்சுக்கு பிடிக்க போகிறேன். நான் இதில் 1.5, 1.25, 2 இன்ச் வரைக்குமும் பிடிக்கலாம். நான் இதில் வந்து 1.5 தான் பிடிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஒன்றா மடக்கி அதுக்கு சென்டரில் வர இடத்துல ஆர்ம் ஹோல் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மாதிரி ஆரம்பித்து அப்படியே சாய்வாக கொண்டு வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். அப்படியே சாய்வாக கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம டாட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டி தைக்கலாம். இப்போ 2 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 2 இதுலேயும் டாட் பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்விசிபிள் பட்டி தைக்க போகிறேன். இதில் அதை எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் எனக்கு ஒரு சைடுக்கு ஒன்று தான் இருந்துச்சு, அதனால் உள்ளே கொடுக்குறத வேறு கலர்லேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம உள்ளே போகிறத 2 கீழே வச்சுட்டு மேலே வர்றத நம்ம கப் ஷேப் வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலேயும் நல்ல பக்கமாக வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த டாட் பிடிச்சதை உள்ளே மடித்து ஓரமாக எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்படியே நேராக போடக்கூடாது. அந்த ஷேப் வர்ற மாதிரி அழகாக தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பட்டி பீஸை மட்டும் மேலே எடுத்துட்டு மேலேருந்து அப்படியே சுருட்டி கொண்டு வந்துடலாம்.
இப்போ மேலே எடுத்து விட்டோம்ல, அதை எடுத்து இந்த கீழே இருக்கிற பட்டியோட சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். இன்னொரு தடவை பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றை மட்டும் மேலே எடுத்துட்டு மேலேருந்து சுருட்டி கொண்டு வந்து வச்சுட்டு அந்த மேலே எடுத்தோம்ல அதை வந்து திரும்பவும் அந்த பட்டியோட வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடலாம். நம்ம அதை திருப்பி எடுத்தோம்னா இன்விசிபிள் பட்டி ரெடி ஆகிடும். இதில் ஒரு மடக்கு தையல் போட்டுடலாம் எப்பவும் போல். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பட்டியும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தைக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.